ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிளான ரெசிபிக்கு வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். எவ்வளவு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே கரம் மசாலா சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா தான் நீங்கள் சேர்த்து செய்யணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா மிக்ஸிங்கை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டையாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான முட்டைன்னா இந்த மஞ்சள் கரு உடையாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸும் எக்கும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேன் சூடானதும் நம்ம மிக்ஸிங்கை சேர்த்துக்கலாம். எக் உடனே ஸ்ப்ரெட் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் அப்படியே இருக்கும். அது இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தாங்க ஆகும். நீங்கள் இதை இந்த மாதிரி முழுசாக சேர்த்து செஞ்சுக்காமல் தோசைக்கல்ல சின்ன சின்ன ஆம்லெட்டாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தீயை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவு காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆம்லெட் திருப்பி போடுற மாதிரி இதை திருப்பி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லேசாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி விட்டுருங்க. சூப்பரான ஆம்லெட் ரெடி. இதை இந்த மாதிரி ப்ளைனாகவும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்காக சாஸ் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதையே பேஸ் பண்ணி நீங்கள் பீட்சா மசாலா சேர்த்து பீட்சாவாக கூட இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். வெஜிடபிள் சாப்பிட சிரமப்படுற குழந்தைங்க கூட இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து ஆம்லெட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ஆம்லெட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.